நெக்ஸ்ட் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதயம் நிரம்பி வழியிற அளவுக்கு காதலை அந்த கண்கள் ரெண்டுமே சொல்லிட்டு போயிடும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதயம் எவ்வளோ அழுத்தத்தை கொடுத்தாலும் அந்த கண்ணில் கண்ணீரை அப்படியே ஹோல்ட் பண்ணி நம்மளை அழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகை அப்படின்னு சொல்லலாம். எஸ். அதே மாதிரி நீண்ட நேர காத்திருப்பு அப்படின்றதுடைய மொழியை வந்து மௌனத்தால சொன்னவங்க, மறக்க முடியாத காதலை, கடக்க முடியாத சோகத்தை ஒரு சின்ன புன்னகையால கன்வே பண்ணவங்க. அரோட ஒன்லி டியர் சாய் பல்லவி அவர்களை ஒரு பெரிய கைதட்டலோட மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள், தானு சார் அண்ட் அன்பு செல்லியன் சார், ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவ்வளோ அழகான வார்த்தைகள் எல்லாம் சொன்னீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. நான் இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கும் போது நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது. நான் எப்படியாவது சொல்லிடணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் த டிரெக்டர். நீங்கள் ஃபஸ்ட் ஒரு ஏவி போட்டிருந்தீங்கல்ல, அதில் திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மி, இல்லைன்னா இந்த கடலுக்கும் ஆகாசத்துக்கும் இடையில் உள்ள தூரம், இந்த சொல்கிற டைலாக் அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வர மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்ஷன் பெஸ்ட்டு ஃபேன் டிரெக்டராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணது வந்து ராஜ்குமார் அவர்கள் தான். ஏன்னா இது வந்து நாங்கள் வெறும் முன்னாடி நின்று ஒரு எனாக்ட் பண்ணுற ஆளுங்க தான். பட் இது எழுதுறது வந்து ரொம்பவே கஷ்டம். இது அவர் எப்படி பண்ணாருங்கிறது எனக்கு தெரியல. இட்ஸ் ஈஸி. வெளியில் போயிட்டு யாராவது நீங்கள் அந்த டைலாக் ரொம்ப நல்லா சொன்னீங்க, இது நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்ட்டு. அதனால அண்ட் ஹி வாஸ் நாட் அ டிரெக்டர். நீங்கள் வந்து நான் சொல்கிறது பேப்பரில் எழுதினது மட்டும்தான் வந்து நடிக்கணுன்ட்டு. ஏன்னா வந்த வார்த்தைகள் எல்லாம் அவளோட தான் இருக்கலாம். பட் நடுவில் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்கல்ல நடிக்கிறதுக்கு. அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அதுதான் வந்து என்னை உள்வாங்கி அதை நடிக்க வச்சதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நான் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன் தட் அவர் வந்து ஒரு படம் பண்ணும்போது என்னன்னு தெரியல, ஹி புட்ஸ் இஸ் எவ்ரி திங். ரிசர்ச்சுங்கிறது வந்து பார்த்தா ஹி வுட் ஹவ் டன் எவ்ரி திங். அதனால் ஒரு படமும் பண்ணும்போது எனக்கு ஒரு டைம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நம்ம ஒரு படம் பண்ணும்போது நாளைக்கு யாராவது நினைக்கக்கூடாது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சே, நம்ம இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்போமேன்ட்டு. ஐ கேன் see it in his work. ஆர்மி படம் இப்போ அவர் வந்து சொன்னார், மேஜர் அவர்கள் வந்து சொல்லும்போது, அப் நார்த்லேருந்து கூட அவங்க நிறையா வந்து ஆர்மி படம்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கே வந்து இது ஒரு லேண்ட்மார்க், ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி ஒரு படமாக இருக்கணும்னா அவர் பண்ண ஒரு ஒர்க், அவர் வந்து அங்கே போயிட்டு அங்கே இருந்த அவர் முகுந்த் அவர்கள் இருந்த இடத்துல எல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணதுனால தான் இது மட்டும் ஐ giving it in writing. அவர் எந்த படம் பண்ணாலும் I am sure that he'll do the best that he can and he'll give the best version that can come out of that particular topic. So I am very happy that you chose me to play Indu. And இப்போ இதை பற்றியெல்லாம் பேசுகிறத விட இந்த மாதிரி ஒரு கதையை வந்து முன்னால் எடுத்துகிட்டு போகணுங்கிறது வந்து இட்ஸ் குவைட் ட்ரிக்கி டாஸ்க். ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு கரெக்டான ப்ரொடியூசர் இல்லைன்னா அவங்க இட்ஸ் ஈஸி ஃபார் தெம் டு சே, ஓ ஹீரோ செத்து போனப்புறம் இதுக்கப்புறமும் ஆக்ட்ரஸ் இருக்கணுமா, அது ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன். இல்லைன்னா அவங்க எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி இது ஒரு படம் இதுக்கு தீபாவளிக்கு வரும்போது எல்லாம் அழுதுட்டு போகணுமான்ட்டு. ஐ திங்க் அதர் தேன் கமல்ஹாசன் சார் வேறு யாருனாலையுமே வந்து இதை எக்ஸிக்யூட்டே பண்ணியிருக்க முடியாது வித் த அமௌண்ட் ஆஃப் பிலீஃப் ஹி ஹேட். ஏன்னா சம்டைம்ஸ் ராஜ்குமார் சார் கிட்ட நான் கேட்பேன், அவர் ஏதாவது இன்புட் சொன்னாரா, என்னை பற்றி ஏதாவது சொன்னார், ஏதாவது இப்படி நடிக்க கேட்டாரா அப்படின்னு நான் கேட்பேன். ஹி சைடு இல்லை சார் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, யூ ரிட்டன் அ குட் ஸ்கிரிப்ட், ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் டூ இட், நான் அதுக்கப்புறம் வந்து எடிட் டைமில் வந்து பார்க்குறேன்ட்டு. அப்போ கூட நான் கேட்டேன், ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்களே. ஹி செட் நோ, ஐ எம் வெரி ஹாப்பின்ட்டு. ஸோ ஒரு ப்ரொடியூசர் ஹூ டசன்ட் உள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அண்ட் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் தட் சார் ஹேஸ், இட் ஸோ ஈஸி. அவர்னால வந்து முன்கூட்டியே வந்து இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு. பட் ஹி கேவ் ஸோ மச் ஆஃப் ஃப்ரீடம். நான் அவ்வளோ படம் பண்ணதில்லை தமிழில் தெலுங்குல எதுலேயும். பட் ஃபார் தி அமௌண்ட் ஆஃப் the amount of experience that I've had, I've always seen that ஒரு ப்ரொடியூசர் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டிரெக்டருக்கு சப்போர்ட் கொடுக்கலன்னா I don't know whether it will be the product that the director wanted. ஸோ இவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறதுக்கு காரணம் வந்து I think because Kamal sir always believes in cinema and he's the reason why cinema is still alive and growing with Kamal sir. And இது வந்து ப்ரொடியூசராக நான் இப்போ சொல்லிட்டேன். ஆனால் பட் ஆக்டராக வந்து I have a lot of questions for you sir. இப்போது அவங்க ஒரு ஏவி உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது நான் பார்த்தேன், சம்டைம்ஸ் நம்ம வந்து கண்ணில் ஒரு அன்பு காதல் காட்டலாம், சம்டைம்ஸ் ஒரு வெறி காட்டலாம்,
டிஸ்கஸ்ட் இல்லைன்னா ஒரு எவ்வளவோ எமோஷன்ஸ் இருக்குது. Every single time it's 100% of what you want to do, and I don't know how you bring it in. As an actor, I know sometimes we will put ourselves inside a box, but I really don't know how you reinvent yourself in every film. And it's, I think poranda time ku veeda sir has done films and you're still inventing and reinventing so many things. So it's such a blessing to be alive in the time when you're doing films and to watch your movies and grow. அதுக்கப்புறம் இப்போ சிவகார்த்திகேயன் சார் பற்றி பேசணும். ராஜ்குமார் சார் ஒரு டைம் சொன்னாங்க, ஐ டோன்ட் நோ இங்கே ஸ்பீச்சில் சொன்னாங்களே எங்கேன்ட்டு, he mentioned that இந்த ரோல் பண்ணுறதுக்கு we needed somebody who already didn't have ஒரு image of ஒரு ஆக்ஷன் ஸ்டாரோ இல்லை ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபிசிக் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இதை கொண்டு வரணுன்ட்டு அதை பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கூட தேவை, ஒரு நம்பிக்கை தேவை. அண்ட் அதை விட இவர் சொன்னார்ல, எனக்கு அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி முகுந்தோட ரோல் எடுத்து பண்ணணும்னு நினச்சேன்ட்டு. ஸோ அவரோட கன்விக்ஷன் அண்ட் அவரோட பிலீஃப், and at the same time for believing in a project of this scale, and at the same time giving the female actor equal importance. I think all that was rombave heartwarming. And ipo Parashakti oda pictures and nariya videos ellam paathen. He's again reinventing himself, pudusa character pannittu. It's so refreshing to watch you do all of that, sir. And இந்த நாள் நான் இப்போ 100வது நாள் செலிப்ரேட் பண்ணுறோம், பட் ஐ திங்க் 100 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. உண்மை சொல்லணுன்னா இந்த 100 நாளில் ஒரு நாள் கூட போனதில்லை எப்போ யாரோ என்னை பார்த்துட்டு அமரன் நல்லா இருக்குன்னு சொல்லி. இது been in the movies for 10 years now. இந்த மாதிரி எப்போவுமே நடந்ததில்லை. இதுக்கு ஐ திங்க் ஒருத்தர் அந்த மாதிரி காரணமான எனக்கு தெரியல. ஐ திங்க் ஒரு குரூப்பாகவே எல்லாருமே இதில் ஒரு அவங்களோட 100% போட்டதுனால தான், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிவி பிரகாஷ் சார். அண்ட் எந்த அளவுக்கு நான் டிரெக்டர் இம்பார்ட்டன்ட், தே கிரியேட் அவுட் ஆஃப் தின் ஏர், ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஸ்டார்ட் கிரியேட்டிங் சீன்ஸுங்கிற மாதிரி. மியூசிக் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். that stitches the whole film together, that gives a completely different or identity to the film. So G.V. Prakash sir, I'm so happy, and I'm very happy that we worked together in this film. And in the படத்தில் நடிச்ச என்னோட அம்மா கேரக்டராக இருக்கட்டும், இல்லைன்னா என்னோட மதர் இன் லா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே ஆல் ஆஃப் தெம் அவங்களோட பெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறது இந்த படம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு காரணம் the number of sacrifices that are made for us. அண்ட் அதுக்கு ஒரு படம் இது என்னவா இருந்தாலும் இது ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டாக இருந்திருக்கும். ஏன்னா இது நம்ம பண்ணுறது வெறும் படம் தான். இது நம்ம அவங்க பண்ணுற ஒரு சாதனைக்கு நாங்கள் ஜஸ்ட் சும்மா நல்ல பேர் வாங்கிட்டு போகிற மாதிரி தான். பட் அவங்க பண்ண ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி என்னெல்லாம் இப்போ அவங்க ஸ்வேதா அவர்கள் இங்கே பேசும்போது ஐ ஸ்டார்ட் டியரிங் அப். ஐ ஸ்டார்ட் திங்கிங் தட் ஐயோ நம்ம இது ஒரு படமாக இங்கே ஒரு 100 days பண்ணுறோம், பட் அவங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எவ்ரிடே லிவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு 1000 அம்மா அவர்கள், சிஸ்டர்ஸ், வைஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஒரு மினிட் ஆஃப் ஹாப்பினஸ், ஓ எங்களை இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறதே ஐ திங்க் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ். கீப்பிங் aside the number of the collections it's done or anything, I think cinema is about making people experience things, and அது இந்த அமரன் பண்ணியிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் டு அப்பா, அம்மா, இந்து அண்ட் எவ்ரிபடி எங்களை இந்த படம் பண்ண வச்சதுக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் வீவ் டன் ஃபியூ திங்ஸ் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு வாட் இட் இஸ், பட் இது நீங்கள் இங்கே நின்றுட்டு சந்தோஷமாக இதை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுகிறதே எங்களுக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது. ஏன்னா ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எம் திஸ் பிரேவ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் கீப் ஸ்பீக்கிங் அபவுட் மை பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபார் அஸ், ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் த்ரூ அவுட் த ஃபிலிம் அண்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. இந்த படத்தை ரிசீவ் பண்ணது மட்டும் இல்லை, உள் வாங்கிக்கிட்டு இப்போ கூட சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், தெலுங்குல தான் எனக்கு கேரக்டர்ஸ் எல்லாம் வருது, அங்கே நான் ஆக்டராக தெரியும், பட் இங்கே ரவுடி பேபியாக தான் போல தெரியும், ஆக்டராக ஏன் ஒன்றும் எனக்கு தெரியல, ஏன் எனக்கு அப்படி கேரக்டர்ஸ் கிடைக்கலன்ட்டு. அதனால் ஐ ஹேவ் டு தேங்க் ராஜ்குமார் சார். ஒரே ஒரு படத்தில் ஹி மேட் மீ அட்லீஸ்ட் நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஆக்டர் சாய் பல்லவியாக காட்டினதுக்கு. அண்ட் எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே போனாலும் உங்களோட அன்பு அளவு மீறி இருக்குது. உங்களோட கண்ணில் தண்ணி என்கிட்ட பேசும்போது எனக்கு உள்ள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு ஆகுது. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் மாதிரி ஃபீல் ஆகுது. யூ ஜஸ்ட் மென்ஷன்ட் எவ்ரி திங். ஸோ ஹோல்சம். தேங்க்யூ ஸோ மச்.